எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு திரிநேத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரோஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய மோமோஸ் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் மோமோஸ் ரெடி பண்ண போகிறேங்க. ரெட் கலருக்காக நான் இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் நல்லா தோல் சீவி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். இந்த ஜூஸை நம்ம மாவில் ஆட் பண்ணி தான் நம்ம ரெட் கலர் கொண்டு வர போகிறோம். இப்போது மோமோஸ் ரெடி பண்ணுறக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி 2 பவுலில் தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம 2 கலரில் செய்ய போகிறதுனால 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். 2 பவுல்லையுமே மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் ஒயிட் கலர் மாவு நம்ம எப்பயும் போல் ரெகுலராக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக்காமல் நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி ரெட் கலரில் வர மாதிரி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்பெஷல் மோமோஸ்க்கு தேவையான மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி 2 கலர்லேயும் மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அந்த கேப்பில் மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வெஜ் மோமோஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஸ்டஃப் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடும்போதும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலா வச்சு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் 100% குக் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் மசாலா, உப்பு, காரம்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்தால் போதுங்க. இப்போ இதில் நான் மசாலாக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு இது மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 50% அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் போய் மசாலாலாம் நல்லா காயில் பிடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை பெரிய சைஸாக எடுத்து நம்மளால் எவ்வளோ தூரம் லேஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மோமோஸும் ஒரே சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு எல்லாமே ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே திரட்டி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள். இப்போது மோமோஸை நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி வெளியே எதுவும் போகாத மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டு எல்லா சைட்ஸுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபில்லிங்ஸ் எதுவும் வெளியே வராத மாதிரி. இப்போது ஒரு சைட்லேருந்து நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இங்கே பாருங்கள், ரோஸ் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு மோமோஸ். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது டபுள் கலரில் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு இந்த மாதிரி வச்சு அதே மாதிரி இதுக்கு நடுவில் ஸ்டஃபிங்ஸ் வச்சு மடித்து நம்ம டைட்டாக ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் கலரில் ரோஸ் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாமே நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்தது இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி ரோஸ் ஷேப் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் திரிநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.